கொடுத்தாள் காளி. பாலை இளம் குமரி பெண்கள் சேலை துணிகள் எடுத்தோம். முளை வளரும் திருவிடத்தை சுத்தம் செய்து வைத்தோம். அதில் யுத்தம் பார்த்து மகிழ்ந்தோம். பனிமட்டையை பதப்படுத்தி பாதரட்சை அணிந்தோம். சாணி கரைச்செடுத்து வீட்டை மெழுகி போட்டோம். கும்மி பாட்டை முணங்கி பார்த்தோம். வெள்ளை அடிச்சு கோலம் போட்டு விரதம் பொடிக்க துணிந்தோம். சந்தனத்தை குளித்தெடுத்து சட்டி எல்லாம் தெளித்து சுட சாம்பிராணி காட்டி குங்குமத்தால் கொட்டும் போட்டு குலவையிட்டு மகிழ்ந்தோம். காளியம்மனுக்கு முளை வளர்க்க கலையம் அதை தீட்டி நல்ல கஸ்தூரி மஞ்சளும் போட்டி கற்பூரமும் சாம்புராணி தீப தூபம் காட்டி ஓட்டுக்குள்ளே பருத்தி மாறை ஒழுங்குபடுத்தி வைத்து அதன் மேலே மணல நிறச்சி ஆட்டுரமும் மாட்டுரமும் அளவுடனே பரத்தி கை நிரம்ப தண்ணி அள்ளி கலையமெல்லாம் தெளிச்சு நன்கு பதம்படவே நினைச்சி காளியம்மன் பேரை சொல்லி கொலவ போட்டு வணங்கு. நாளில் ஓட்டு முளைய பார்த்து மனது வேட்டு பகவதியை நினைச்சு களவெடுத்து செடி ஒதுக்கி முளை முளைச்ச நினைச்சோம். முதல் முளையில் காளியம்மன் திருமுகத்தை கண்டோம். இரண்டாம் நாளில் மாரியம்மன் மலர்முகத்தை பார்த்தோம். மூன்றாம் முளையில் முத்தாரம்மை பனிமுகத்தை பார்த்தோம். நான்காம் நாளில் அரியநாச்சி அம்மை முகம் கண்டோம். ஐந்தாம் முளையில் காந்தாரியின் சாந்த முகத்தை கண்டோம். ஆறாம் நாளில் துர்க்கையம்மன் தூய முகத்தை பார்த்தோம். ஏழாம் நாளில் வடக்குத்தி அம்மன் முகம் கண்டோம். எட்டாம் நாளில் பகவதியால் பால்முகத்தை பார்த்தோம். 8 நாள் உறக்கமின்றி இமைய போல வளர்த்தோம். குலவை போட்டு தலையில் சுமந்து கோயில் கொண்டு சேர்த்தோம். குறையில்லாம வளர்த்த முளையை கொடியை வீச கண்டோம். குமரி பெண்கள் எங்கள் வாழ்வில் மங்களங்கள் பொங்கும். மஞ்ச பூத்த முளைப்பாரியே மாரியம்மா பார்த்தா மனசு கேட்ட மணவாளன் கொண்டு வந்து சேர்ப்பாள். மனசு கேட்ட மணவாளன் கொண்டு வந்து சேர்ப்பாள். மனசு கேட்ட மணவாளன் கொண்டு வந்து சேர்ப்பாள். கொண்டு வந்து சேர்ப்பாள். கொண்டு வந்து சேர்ப்பாள்.